अस्सलामु अलैकुम वरहमतुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த சில முக்கியமான காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பெரும்பாவங்கள் என்று சொன்ன சில நிகழ்வுகளில் சில நேரங்களில் அதை பெரும்பாவங்கள் என்று சொல்லித்தராமல் வேறு சில வாசகங்களை பயன்படுத்தி நபி அவர்கள் ஒரு பாவத்தை சொல்லுகிறார்கள் என்றால் அதை கூட நாம் பெரும்பாவங்கள் என்ற இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முன் சென்ற சமூகம் அளிக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ற அந்த நிகழ்வில் அதுவும் பெரும்பாவங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபி அவர்கள் யாரை பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறார்களோ அந்த காரியங்களும் அந்த செயல்களும் பெரும்பாவங்களில் சேரும் என்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபம் ஏற்படக்கூடிய காரியங்கள் என்று எதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்களோ இதுவெல்லாம் அல்லாஹுடைய ரசூலுடைய ஏனைய மக்களுடைய சாபங்கள் இதில் ஏற்படும் என்று எதை பற்றி சொல்லி இருக்கிறார்களோ அதுவெல்லாம் பெரும்பாவங்களை சார்ந்தது தான். அப்போ அல்லாஹ் சொல்லலை, அதை பெரும்பாவம்னு சொல்லலைங்கிறதுனால அது சிறுபாவம் என்று முடிவு எடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சாபம் ஏற்படக்கூடிய 2 காரியங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது வெளிகளிலும் மக்கள் நிழலுக்காக பயன்படுத்தக்கூடிய இடங்களிலும் யார் மல ஜலங்களை கழிக்கிறார்களோ அதை அசுத்தப்படுத்துகிறார்களோ அந்த இடத்தை நாசமாக்குகிறார்களோ அது சாபம் ஏற்படக்கூடிய காரியங்களில் 2 என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அங்கு மலம் கழிப்பதோ சிறுநீர் கழிப்பதோ சாபம் ஏற்படக்கூடியது. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தினா அதுக்கு என்ன அர்த்தம்? அது சிறுபாவம் என்ற இடத்துல எடுக்கக்கூடாது, இதுவும் பெரும்பாவத்தில் உள்ளதுதான். இது அல்லாஹ்விடத்தில் கடும் தண்டனைக்குரிய காரியம் என்று புரிந்து கொள்ளலாம். ஏன் இதை முக்கியமான பாவமாக மார்க்கம் பார்க்கிறது என்றால் இதில் பல அடிப்படைகள் இஸ்லாத்தினுடைய நியதிகளுக்கு மாற்றமாக இருக்கிறது. முதலில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அத்துஹூரு ஷத்ரு மினல் ஈமான், தூய்மை இருக்கிறதே அது ஈமானின் ஒரு பங்கு, ஈமானினுடைய ஒரு பகுதி. யார் தூய்மையற்ற காரியங்களில் ஈடுபடுகிறாரோ அவர் ஈமானில் குறைவு ஏற்பட்டவராக பார்க்கப்படுகிறார். இப்போ இது தூய்மை குறைபாடு மட்டும் இல்லாமல் பிற மக்களை நோவினைப்படுத்தக்கூடிய, பிற மக்களை தொந்தரவுப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இப்போ மலஜலம் கழிக்கக்கூடிய மக்கள் அதற்குரிய இடத்தில் மக்கள் பயன்படுத்தாத பகுதிகளில் சென்று மலஜலம் கழிப்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிறது. அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி, நபி அவர்கள் தங்கள் இயற்கை தேவைக்கு செல்கிறார்கள் என்றால் மக்களை விட்டு தொலைதூரத்திற்கு நபி அவர்கள் புறப்படுவார்கள். தினம் ஒவ்வொரு நாளும் தங்கள் இயற்கை தேவைக்காக செல்லுகிற அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்கள் பயன்படுத்தாத பகுதி, மக்கள் எந்த இடத்தில் அதிகம் புழங்க மாட்டார்களோ பயன்படுத்த மாட்டார்களோ அப்படிப்பட்ட தொலைதூரமான பகுதிக்கு சென்றுதான் மலஜலம் கழிப்பார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இப்போ இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் மலம் கழிப்பதாக இருந்தாலும் அது ஒரு அசுத்தமான ஒரு காரியம். அதன் வாயிலாக பல நோய் கிருமிகள் ஏற்படலாம், பலருக்கு ஏராளமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அது தரலாம். அதனால் அதை மக்களை விட்டும் தொலைதூரத்திலோ அல்லது மக்களுடைய ஒதுக்குப்புறத்தில் இல்லாமல் அதை நிழலுக்கான பகுதியை விட்டு தாண்டி மக்கள் ஓய்வெடுக்கும் பகுதியை விட்டு தாண்டி தான் நாம் மலஜலங்களை கழிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் ஈடுபடுவோமே ஆனால் இது இறைவனுடைய சாபம் ஏற்படக்கூடிய காரியங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒப்பனை செய்யக்கூடிய காரியம், ஆண்களாக பிறந்தவர்கள் உண்மையில் இயற்கையில் ஆண்கள் தான், பெண்களாக பிறந்தவர்கள்
உண்மையில் இயற்கையில் அவர்கள் பெண்கள் தான். சிலருடைய உடல் ஹார்மோன்கள் அவர்கள் பிறப்புக்கு மாற்றமான சில செயல்பாடுகளை அவர்கள் உள்ளத்தில் தூண்டினாலும் உடல் தூண்டினாலும் அவர்களுடைய உடல் உறுப்பை கொண்டுதான் அவர்கள் எந்த இனம் என்று அறியப்படுவார்கள். இப்ப இன்னைக்கு உலகத்தை நீங்கள் பார்க்கலாம், டிரான்ஸ்ஜெண்டர் என்ற பெயரில் ஆண்களாக பிறந்தவர்கள் பெண்களாக தங்களை உருவமாற்றிக் கொள்கிறார்கள். பெண்களாக பிறந்த ஒரு சிலர் ஆண்களை போன்று ஒப்பனை செய்து ஆடைகளை உடுத்தி தங்களை உருவமாற்றிக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தனி இனமாகவே பார்க்கிறார்கள். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஜீவனாக இருந்தாலும் நீங்கள் அறியாத பொருட்களாக இருந்தாலும் அதை அல்லாஹ் ஜோடியாகத்தான் படைத்திருக்கிறான். ஆணுக்கு பெண் என்ற ஜோடியை, பெண்ணுக்கு ஆண் என்ற ஜோடியை. இது மனிதன் உருவாக்கிய மனிதனுடைய படைப்புகளை நெருங்கியதாக இருந்தாலும் சரி, மனித அறிவுக்கு தென்படாத காரியத்தை கூட நாம் அப்படித்தான் படைச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஆனால் இன்றைக்கு அந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்ற பெயரில் ஆண்கள் பெண்களாக பெண்கள் ஆண்களாக உருவமாற்றக்கூடிய காரியம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது சாபம் ஏற்படக்கூடிய காரியம். அல்லாஹ்வுடைய சாபத்தை, அல்லாஹ்வுடைய கடுமையான அந்த வேதனையை, கோபத்தை கொண்டு வரக்கூடிய காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை சாபத்திற்குரிய காரியமாக சொல்கிறார்கள், இந்த உருவ அமைப்பை மாற்றிக்கொள்வது, பற்களை கீறிக்கொண்டு மாற்றிக்கொள்வது, தங்களுடைய உடல் அமைப்புகள், தன்னுடைய மற்ற உடல் உறுப்புகளை எல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய காரியங்கள் கூட சாபம் ஏற்படக்கூடியதுதான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்து விட்டு வருகிறான், அந்திரணி இலா யௌமி யுபாசுன், இறைவா எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நீ அவகாசம் தா இவர்களை வழிகெடுப்பதற்கு. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்க மினல் முந்தரின், உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். உனக்கு கியாமத் நாள் வரை, எழுப்பப்படுகிற நாள் வரை உனக்கு அவகாசம் இருக்கிறது. நீ யாரை வழிகெடுக்கணுமோ வழிகெடுத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான், அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், அவர்கள் பிராணியினுடைய கால்நடைகளுடைய காதுகளை அவர்கள் அறுப்பார்கள். அது மட்டுமில்லாமல் தங்கள் உடல் உறுப்புகளை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். நான் என்னுடைய படைகளை அனுப்புவேன், அவர்கள் தங்கள் உடல் உறுப்புகளை மாற்றுவார்கள். இது என்னுடைய காரியங்களில், என்னுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று என்று ஷைத்தான் சொல்லுகிறான். அவன்கிட்ட ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் இருக்கிறது. இறை மறுப்புக்குரிய, இறை வணக்க வழிபாட்டிற்கு எதிரான பல நடவடிக்கைகளை செய்ய வைப்பதை போன்று உடல் உறுப்புகளை அவன் மாற்ற வைப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே சொல்கிறான். இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பல காரியத்தில் தனது உடல் உறுப்புகளை எல்லாம் மாற்றி அமைத்து, பற்களை தன்னுடைய உடல்களில் துளையிட்டு வளையங்கள் அமைப்பதற்காக ஆண்கள் பெண்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். உடலுடைய கலர் நிறத்தை மாத்துறாங்க. எத்தனையோ பல இடத்துல ஓட்டைகளை இட்டு அதை இன்றைக்கு உலகத்தில் ஒரு முக்கியமான ஃபேஷனை போன்று, அதை முக்கியமான ஒரு அழகு சாதனத்தை போன்று இன்றைக்கு மக்கள் மத்தியில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒட்டுமுடி வைக்கக்கூடிய காரியம், ஒட்டுமுடி வைத்து விடக்கூடிய காரியம், பச்சை குத்தி கொள்ளும் காரியம், பச்சை குத்திவிடும் காரியம், தங்களுடைய ஒரு சில பொருட்களை கொண்டு தங்கள் பற்களை எல்லாம் பதம் பார்க்கக்கூடிய இந்த காரியம் எல்லாம் இறைவனுடைய சாபத்திற்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த ஒட்டுமுடி வைப்பதற்காகவே ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு பெண்மணி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகளுக்கு திருமணம், அவள் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நோய்வாய்ப்பட்டு தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிவிட்டது. என் மகளுடைய திருமணம் முடிகிற வரை ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை தடுக்கிறாங்க. இதனால் முன் சென்ற சமூகம் அழிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இது இறைவனுடைய கடும் சாபத்திற்குரிய காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலை தடுக்கிறாங்க. இப்ப இறைவன் அமைத்த, இறைவன் தந்த அந்த குறைபாடுகளில் இயற்கையாக ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வை மருத்துவம் அல்லாமல் வேறு எதை கொண்டும் அதை மாற்றி அமைக்க முடியாது. அப்படி மாற்றி அமைக்கிறோமே ஆனால் அது இறைவனுடைய சாபத்திற்குரிய காரியம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபமாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபமாக நமக்கு சொல்லி தந்த வேறு சில காரியங்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், யார் ஒருவர் இறை மறுப்பாளராக இருந்து இறை மறுப்பாளராகவே தங்கள் மரணத்தை அடைந்து கொள்கிறாரோ, ஒருத்தர் இறை மறுப்பாளராக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தன் மரண நேரத்தில் தன்னை மாற்றி அமைக்க வேண்டும். அபூஜஹலுக்கு வைக்கப்பட்ட டிமாண்ட் என்ன? மௌத்துக்குள்ள மாறிடு. எல்லா இறை மறுப்பாளர்களுக்கும் சொல்லப்பட்டது என்ன?
மரணத்திற்கு முன்பு இறை நம்பிக்கை கொண்டவனாக, இறை விசுவாசம் கொண்டவனாக மாறிவிடு என்ற வார்த்தையைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இறை மறுப்பாளனாக வாழ்ந்து இறை மறுப்பாளனாகவே எவன் மரணித்து விடுகிறானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் இறை தூதர்கள் சாபமும் நல்ல மக்களுடைய சாபமும் ஏற்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப அந்த அடிப்படையில் இறை மறுப்பாளராக வாழக்கூடியதும் மரணிப்பதும் இருக்கிறது. இறைவனுடைய கடும் சாபத்திற்குரிய நிகழ்வாக அது அமைகிறது. இந்த சாபம் அப்படிங்கிற வார்த்தை அதனுடைய விளைவை நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த சாபம்னா என்ன அப்படின்னா, உலகத்தில் மக்கள் யார் சாபம் விடுவார்கள்? பலகீனமான மக்கள் மட்டும்தான் சாபம் விடுவாங்க. பலமான யாரும் சாபம் விட மாட்டாங்க. இது பலகீனமாக மக்களுடைய ஒரு பண்பு. என்னால எதிர்த்து அடிக்க முடியல, என்னால எதிர்த்து உன்னை நிக்க முடியலங்கும் போது கடைசி மனுஷன் செய்யறது என்ன? நீ நாசமா போயிருவ, அல்லாஹ் உன்னை நாசமாக்கிடுவான் என்பதை போன்ற சாபமிடக்கூடிய காரியங்கள் பலகீனமான மக்களுடையது. இப்ப இதையே அல்லாஹ் செய்கிறான். நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ் கேலி செய்கிறான். இந்த கேலி செய்வது, சாபமிடுவது என்பது பலகீனமான மக்கள் செய்வது, அல்லாஹ் செய்வது கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நான் சாபமிடுகிறேன் என்கிறான், நான் கேலி செய்கிறேன் என்கிறான், நான் சூழ்ச்சி செய்கிறேன் என்கிறான். அதற்கான அர்த்தம் என்னவென்றால், கடும் தண்டனைக்குரியவர்களாக அவர்களை மாற்றுகிறான் என்று அர்த்தம். சாபமிடுறான் என்ன அர்த்தம்? அவங்க சபித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் கிடையாது. நாசமாகட்டும், நாசமாகட்டும் என்ற வார்த்தை யார் சொல்லுவா? பலகீனமான மக்கள் தான் சொல்லுவார்கள். அப்ப இறைவனுடைய கடும் கோபத்திற்குரியவர்கள், கடுமையான தண்டனைக்குரியவர்கள் என்பதைத்தான் மார்க்கம் இந்த சாபம் ஏற்படக்கூடிய காரியங்களாக சொல்லித் தருகிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் கூட பெரும் பாவங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அந்த பாவங்களை விட்டு விலகக்கூடிய இடத்தில் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.